ஹலோ வணக்கம், வாழ்க வளமுடன். நம்ம இப்போ இந்த 2024ஆம் ஆண்டு மே மாதம் 1ஆம் தேதி நடந்த குரு பயிற்சியோட பலன்கள் மிதுன ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். வாங்க நம்ம தலைப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் எளிதில் உங்களை வந்து அடையும். வாங்க நம்ம இப்போ என்ன பலன் அப்படிங்கிறத பார்க்கலாம். மிதுன ராசியோட அதிபதி புதன். இந்த குரு பயிற்சி பலன்களை சொல்கிறதுக்கு முன்னாடி மிதுன ராசிக்காரங்கள் இந்த மார்ச் மாதம் முதல் பகுதி, அதாவது 1லிருந்து 15ஆம் தேதிக்குள்ளேயும், அதன் பின்பு இந்த ஏப்ரல் மாதம் கடைசி பகுதியான ஏப்ரல் 10ஆம் தேதியிலிருந்து ஒரு 30ஆம் தேதிக்குள்ளேயும் நீங்கள் வந்து ஒரு விதமான பிரச்சனைகளை மிதுன ராசிக்காரங்க வந்து அனுபவிச்சிருப்பீங்க. அது ஏன்னு ரொம்ப பேத்துக்கு புரிஞ்சிருக்காது. இதோட பலன்களை ரொம்ப ஜோசியர் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, உங்கள் ராசிநாதனான புதன் நீசமாகி மீனத்தில் உள்ள ராகுவோட இணைஞ்சிருந்தார். அந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கையில் உங்களுக்கு மன அழுத்தங்கள் ஏற்படக்கூடிய சில நிகழ்வுகள் வந்து எல்லா மிதுன ராசிக்காரர்களுக்கும் நடந்திருக்கும். அப்படி நடந்திருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அப்படின்னா தான் மற்றவங்களுக்கும் அது தெரியும், இதை பற்றின விழிப்புணர்வு கிடைக்கும். எந்த மாதிரியான நேரத்தில் என்ன பிரச்சனை வருதுங்கிற அடிப்படை ஜோதிடத்தை உங்களால் புரிஞ்சு கொள்ள முடியும். அதன் பின்பு இந்த மே மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்பட்டிருந்த அந்த சில பிரச்சனைகள் வந்து படிப்படியாக வெளிவந்து உங்களோட பலன்கள் அனைத்துமே மாறுபடும். 11ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடமான ரிஷபராசிக்கு குரு பகவான் மே மாதம் 1ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். இதனால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 12ஆம் இடம் அப்படிங்கிறது விரயஸ்தானம். விரயஸ்தானத்திற்கு ஒரு சுபகிரகம் வர்றதுனால சுப விரயங்கள் ஏற்படும். இதுவே பாவகிரகங்கள் வந்து 12ஆம் இடத்துல இருந்தால் ஹாஸ்பிட்டல் இது மாதிரியான செலவுகள் ஏற்படும். சுபகிரகமான குரு பகவான் வர்றதுனால உங்களுக்கு திருமணம் அல்லது கார் வாங்குதல், வீடு கட்டுதல், இது மாதிரி வந்து பல விஷயங்கள் பண்ணி நீங்கள் செலவு பண்ணுவீங்க. அதே மாதிரி வெளிநாடுக்கு முக்கியமாக முயற்சி பண்ணி கொண்டிருந்தவங்களுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஏன்னா உங்களோட ராஜ யோகாதிபதியான சுக்கரனோட வீட்டில் குரு பகவான் சஞ்சரிக்கிறதுனால 12ஆம் இடத்துக்குள்ள 12ஆம் இடத்துல எப்போ சுபகிரகம் வருதோ அப்போ தான் அந்த வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணி கொண்டு இருந்தவங்களுக்குலாம் அதற்கான வேலைகள் கிடச்சி நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறுவீங்க. அப்படிங்கிறதுல எந்தவித மாற்றமும் இல்லை. அது மாதிரி திருமண தடைகளுக்கு ஏற்பட்டிருந்த மாற்றங்கள் அனைத்துமே விலகும். ஏற்கனவே மிதுன ராசிக்காரர்கள் அஷ்டமத்து சனியால் மிகுந்த வேதனைக்குள்ளாக இருப்பீங்க கடந்த 3 வருடங்களாக. இப்போ கடகராசிக்காரங்கள் வந்து பிரச்சனையை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இப்போ மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்னும் ஒரு 5-10 வருடங்களுக்கு பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள் எதுவுமே கிடையாது. இப்போ ராசிநாதனான புதன் பகவான் சமீப காலமாக 2 மாதமாக இந்த மாதிரி நேசமாகி ராகுவோட மாட்டியிருந்தப்போ சில பல மன அழுத்தங்கள் ஏற்பட்டிருக்கும். அதன் பின்பு ராகு கேதுக்கள்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவும் 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவும் உங்களுக்கு சாதகமாகவே பலன் புரிவாங்க. ஏன் அப்படின்னா, உங்களோட ராசியிலிருந்து 4ஆம் இடத்தில் உள்ள கேது வந்து உங்களோட ராசிநாதனான புதன் பகவான் போலவே செயல்படுவார். அந்த கன்னி ராசிக்கு 12ஆம் இடத்துல உள்ள குரு பகவானோட 5ஆம் பார்வை கிடைக்கிறதுனால உங்களுக்கும் வந்து உங்களோட ராசிநாதன் புதன் போலவே கேது பகவான் செயல்பட்டு நன்மைகளை செய்வார். அதே மாதிரி ராகு பகவானும் குருவோட வீட்டில் இருக்கிறதுனால மிகுந்த 10ஆம் இடத்துல ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறதுனால அவரும் நன்மைகளை செய்வார். சனி பகவானும் வந்து அஷ்டம சனியிலிருந்து விலகி 9ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால அதுவும் உங்களுக்கு கெடுபலங்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இல்லை. ஆக மொத்தத்தில் இந்த ராகு கேதுக்கள், சனி மற்றும் மற்ற கிரகங்களோட அமைப்பும் வந்து மிதுனத்திற்கு நன்மைகள் செய்யக்கூடிய அமைப்புகளே இருக்கிறதுனால இந்த வருடம் முழுவதும், அதாவது மே மாதத்திலிருந்து அடுத்த வருடம் மே மாதம் வரை இருக்கின்ற கிரகப்பயிற்சிகள் எல்லாமே மிதுனத்துக்கு சாதகமாக இருப்பதனால தொட்டது அனைத்தும் தொடங்கும் வருடமாகவே இந்த 2024-2025 முதல் பாதி வருடங்கள் இருக்குன்னு சொல்லி இந்த மிதுன ராசிக்கான பலன்களை முடிக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.